வெல்கம் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் போன் இருந்தாலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அல்சருடைய அறிகுறிகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாறி வரக்கூடிய உணவு பழக்கங்கள், மன அழுத்த வாழ்க்கை முறையிலும் அல்சர் என சொல்லக்கூடிய வயிற்று பிரச்சனையினால் பலரும் அவதிப்படுறாங்க. அதிலும் குறிப்பாக அமர்ந்த இடத்திலேயே அதிக வேலை செய்பவர்கள் தான் மிக எளிதில் பாதிக்கிறது அல்சர். அல்சர் மிக எளிதாக குணப்படுத்துகிற நோய் என்றாலும் கூட அலட்சியமாக விடும் பட்சத்தில் அதிக சாதாரண வயிற்று வலி, நெஞ்சு எரிச்சல், வயிற்று உபசம், இறுதியில் குடல் புற்றுநோய் வரை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவ்வளவு பாதிப்புகளை உண்டாகக்கூடிய இந்த அல்சரை ஆரம்பத்திலே கண்டறிவது எப்படி? ஒருத்தருக்கு அல்சர் இருக்கு அப்படின்னா என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நண்பர்களே. மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே. சரி வாங்க அல்சருடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். 1 அமில எதிர்களிப்பு, 2 வயிற்று வலி, 3 பசியின்மை, 4 குமட்டல் வாந்தி, 5 இரத்த சோகை, 6 மார்பு வலி, 7 திடீர் எடை இழப்பு, 8 உமிழ்நீர் அதிகம் சுரப்பது, 9 கருப்பு நிறத்தில் மலம். என்ன நண்பர்களே, இந்த பயன்களை பத்தி நீங்க விரிவாக தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ மூலமா அவங்க பயன் பெறலாம். 1 அமில எதிர்களிப்பு, இறப்பைக்கும் உணவு குழாய்க்கும் இடையே இசோபோக்கல் பிண்டர் என சொல்லக்கூடிய ஒரு வால்வு இருக்கும். இந்த வால்வு அமில அதிகரிப்பினால் பலவீனம் அடையும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் ஆனது உணவு குழாயின் மேல் நோக்கி வரும். இதைத்தான் அமிலோ எதிர்களிப்பு என சொல்றோம். ஏப்பம் அதிகமாக இருப்பது, சாப்பிட்ட உணவுகள் தொண்டை நோக்கி வருவது போன்ற அறிகுறிகள் இருப்பது அல்சருக்கான முதல் ஆரம்ப அறிகுறிகள் நண்பர்களே. 2 வயிற்று வலி. அல்சர் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா மேல் மற்றும் நடு வயிற்றில் அதிக வலி உண்டாகும். சாப்பிட்ட உடனே வலி உண்டாகுது அப்படின்னா இறப்பையில் புண்கள் இருப்பதற்கான அறிகுறி. இதை கேஸ்டபிள் அல்சர் என சொல்லுவாங்க. சாப்பிட்ட பின்பு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கழித்து வலி வருவது அல்லது சாப்பிட்ட உடனே வலி குறைவது, இது போன்ற அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா டியோட்டின் அல்சர் என சொல்லக்கூடிய முன் சிறுகுடலில் அல்சர் இருப்பதற்கான அறிகுறிகள். இது போன்ற வயிற்று வலி அதிகமாக இருப்பது கூட அல்சருக்கான அறிகுறிகள் தான் நண்பர்களே. 3 பசியின்மை. மெதுவாக அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு செரிமானம் ஆவதற்கு அதிக நேரம் ஆகும். இதன் காரணமாக வயிற்றில் வாயுக்கள் அதிகரித்து வயிறு உபசம், வயிறு மந்த நிலை போன்ற பிரச்சனை காரணமாக பசி உணர்வு இருக்காது. பசி உணர்வு சுத்தமாக இல்லாமல் இருப்பது அல்லது சாப்பிட்ட உடனே வயிறு நிரம்பிய உணர்வு, உதாரணமாக 1 அல்லது 2 இட்லி சாப்பிட்ட உடனே வயிறு நிறைந்தது போன்ற உணர்வுகள் இருப்பது கூட அல்சருக்கான இருப்பதற்கான அறிகுறிகள் தான் நண்பர்களே. 4 குமட்டல் மற்றும் வாந்தி. வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தில் ஏற்றத்தளவு இருக்கும் பொழுது குமட்டல், உடனக்கூடிய வாந்தி இருக்கும். குறிப்பாக காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் வாந்தி உணர்வு இருப்பது மற்றும் வாந்தி போது சிறிது இரத்தம் வெளியாகுது, இது போன்ற அறிகுறிகள் கூட அல்சருக்கான அறிகுறி தான் நண்பர்களே. 5 மார்பு வலி. எரிச்சலுடன் கூடிய நெஞ்சு வலி, இடது நெஞ்சு அடிப்பகுதியில் குத்துவது போன்ற உணர்வுகள், மார்பு பகுதி பாரமாக இருப்பது போன்ற அறிகுறிகள் கூட இறப்பை மற்றும் உணவு குழாயில் அல்சர் இருப்பதற்கான அறிகுறிகள் தான் நண்பர்களே. இதய பாதிப்பின் அறிகுறி போன்று இருக்கும் பொழுது, ஆனால் அல்சர் இருக்கும் போது இது போன்ற நெஞ்சு எரிச்சல் போன்ற நெஞ்சு சார்ந்த வலிகளும் உண்டாகும் நண்பர்களே. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.